வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 50% இந்தியாவுக்கு டேக்ஸ் பெயின் கொடுத்தா அதை எப்படி 100% கெயினாக மாற்ற முடியும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது, அதோட இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஹெவியாக இறங்கின நம்ம மார்க்கெட் கண்டினியூவாக 6வது வாரமாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பாசிட்டிவ் சைடில் வந்திருக்கு. இருந்தாலும் குளோபல் எக்கனாமி, ட்ரேட் வார் சினாரியோ இதெல்லாம் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அடுத்து கொண்டு போகுது, நம்ம இந்தியாவுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்கிற விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஏன்னா நாம் இந்தியாவிலேருந்து மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபார்மாவாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் எல்லாத்தையுமே 50% போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போது இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஏற்கனவே 6.5% சொல்லி ஆர்பிஐ கணிச்சிருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற நேரத்தில் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய நிறைய தர நிர்ணய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 0.5% ரெடியூஸ் ஆகிடும் ஜிடிபியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 6% நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு லாங் ரோட் மேப் பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக ஜிடிபிலையும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்தியன் ருப்பி வீக் ஆகிட்டே இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அதோட செலவினங்களை இன்னும் ரைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதில் நல்லாவே சஃபர் ஆவாங்க. அவங்க ஏற்கனவே கன்சூமர் இம்போர்ட்டர் குட்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், வெஹிக்கிள்ஸ் இதோட ப்ரைஸஸ் எல்லாம் தாறுமாற விலை ஏறுங்க. சரி, சடனாக நம்ம இந்தியன் எக்கனாமியில் என்ன பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைமுக்கு எக்ஸ்போர்ட் ரெவன்யூ நல்லாவே டிக்ளைன் ஆகிடும். H1B விசா இருக்கு இல்லையா, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஏற்கனவே அந்நிய செலாவணி அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க இல்லையா, ஐடி பீப்புள்ஸ், அவங்களுடைய ரெவன்யூ இங்கே நமக்கு வர்றது நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். ஏற்கனவே இந்தியன் ரூபி வீக் ஆகிட்டு இருக்கு. இதில் எஃப்ஐக்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா இந்தியன் ரூபி கண்டினியூவாக வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃப்ளேஷன் தாறுமாற எக்ஸிஸ்டிங் இருக்கிறது உயர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஆனாலும் இந்த 50% டேக்ஸ் பெயின்லேருந்து இந்தியா 100% கெயின் கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் ஏற்கனவே ரைஸ் பண்ணியிருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட கன்சியூம் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உள்நாட்டு தேவைகள், டொமஸ்டிக் டிமாண்ட் இருக்குல்ல, அதை நல்லாவே பூஸ்ட் பண்ணலாம். எஃப்டிஐ எக்ஸ்பான்ஷன் இங்கே கொண்டு வரலாம். டெக் இன்னோவேஷன் கம்பல்சரி இந்தியாவில் கொண்டு வந்தே ஆகணுங்க. ஏற்கனவே 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்னும் ப்ராப்பரான டெக் இன்னோவேஷன் இங்கே இல்லைங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஆனால் இப்போ இது நிவர்த்தி ஆகிடும். இன்கேஸ் நம்ம கவர்மெண்ட் அதுக்கான ஒர்க்கை தொடங்கி இன்கம் டேக்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்லாபை ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சூமிங் ரைஸ் ஆகும். அது கன்சூம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 0.5% ஜிடிபி துண்டு விழுது இல்லையா, அதை கூட ரெடியூஸ் பண்ணிட முடியும். இது எல்லாத்தையும் விட 100% டிஃபென்ஸ், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எஃப்டிஐக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே நம்ம அலோவ் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் விட டிஃபென்ஸ் உட்பட எல்லா செக்டார்லையுமே அதிகமான ஜாபை நம்ம இங்கே கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜாபை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா, ஏற்கனவே மக்கள் தொகை நமக்கு இங்கே ரொம்ப அதிகம். அதுவும் யங்ஸ்டர்ஸ் இங்கே டே டு டே அதிகமாகிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் பாஸ் அவுட் பண்ணி வெளியே வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகங்கிறனால கம்பல்சரி ஜாப் கிரியேட் பண்ணணும். அப்போ ஜாபை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன வழி? அதுக்கு முக்கியமாக டெக்னாலஜியை நம்ம டெவலப் பண்ணணும். ஏற்கனவே இந்தியாவில் கம்பெனிகளுக்கு பஞ்சம் இல்லைங்க, ஏகப்பட்ட கம்பெனிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிகளில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான பணத்தை அந்தந்த கம்பெனிகள் ஒதுக்கணும், அதை கட்டாயப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 1 or 2% கம்பல்சரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் என்ன தேவை இருக்குது, டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், ஜாபை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர், க்ளீன் எனர்ஜி இந்த மாதிரிப்பட்ட செக்டார்லையாச்சும் குறைந்தபட்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். குறைந்தபட்சம் கம்பெனிகள், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க இல்லையா, இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ தான் சீனாவோட 1 ட்ரில்லியன் மார்க்கெட்டில் நம்ம ஒரு அட்லீஸ்ட் 25% பிடிக்க முடியும். 25% நம்ம பிடிச்சா மட்டும்தான் 2030க்கு பிறகு அது இன்னும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதுவும் பிரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது எதுக்கு சொல்லணும்னா, பூனைக்கு மணி கட்டுறது யார் நீ கேட்டு இப்போ பூனைக்கு மணி கட்டியாச்சு. இந்த நேரத்தில் பிரிக்ஸ் கரன்சி வந்துச்சுன்னா, அதுவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளால லோக்கல் கரன்சி ட்ரேட், அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ வந்துச்சுன்னா அதுவும் அமெரிக்க டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். அமெரிக்க டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி நம்ம பார்க்கலாம். இந்தியன் ரூபி உட்பட பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், பிரேசிலாக இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த கரன்சியில் வீக்காக தானே இருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. குறிப்பாக நம்ம நாட்டு பணம் ரெக்கவர் ஆகும், ஸ்டெடி ஆகும். அப்படி வரும்போது டாலரை வாங்கி இங்கே கூச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டாலரில் நாம் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியெல்லாம் வந்துருமானா நாமளே யோசிக்கும் போது நம்மளால் அரசாங்கங்கள் யோசிக்க மாட்டாங்களா என்ன? சரி, இது ஒரு புறம் இருக்க. போன வாரம் ஃபுல்லாக மார்க்கெட் இறங்கிட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு ஜாக்பாட் பாயிண்ட் நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்குங்க. சென்செக்ஸ் 8604 746 புள்ளிகள் ஆட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 24585 221 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் டாப் கெய்னர் அடானி என்டர்பிரைசஸ், டாடா மோட்டார்ஸ், எட்டர்னல் இருந்தாங்க. 2.5% 4.5% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டாப் லூசர்ஸில் பாரதி ஏர்டெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹீரோ ஹோண்டாலாம் இருந்தாங்க.
இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பப்ளிக் செக்டர் பேங்கிங்கும் ஆட்டோ ஸ்டாக்ஸும் நல்லாவே புல்லாச்சுன்னு சொல்லலாம். எஸ்பியோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. குளோபல் வைஸாக கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தது, நம்ம மார்க்கெட்டுக்கு பூஸ்டாக இருந்துச்சு. ரூபி மட்டும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி 87.65 தான் செட்டில் ஆயிருக்கு. என்னதான் ட்ரம்போட டேரிஃப் நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹேர்டலாக இருந்தால் கூட லாங் டேர்முக்கு இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்தியாவுக்கு பயங்கரமான க்ரோத் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு போல்டு மூவுமே ஃபியூச்சரில் இந்தியாவை பயங்கரமான க்ரோத்தை காமிக்க செய்ய போது. இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நாம எப்பவும் சொல்ற மாதிரி தான் வெறும் 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow another super topic.